மணி சாருக்கு என்னதான் ஆச்சு? இல்ல செக்கச்சவந்த வானம்னு ஒரு படம் எடுத்தாரு, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா அதே தான் இதுல ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இடத்த பிடிக்கிறதுக்கான சண்டை, அதே மாதிரி ஒரு சைட் சிக்கு வச்சுக்கிறது. மணிரத்னம் படம்னா இதெல்லாம் இருக்கணும்னு ஏதாவது இருக்கா? இல்ல எனக்கு புரியல எப்படின்னு. ஆனா அதுல ஒரு சைடு ஆள் இருந்துட்டே இருக்கணும். ஆனா பொண்டாட்டிக்கு உண்மையா இருக்க மாதிரியே கடைசி வரைக்கும் கொண்டு போய் முடிச்சிருவாங்க. இப்ப மணிரத்னம் அந்த சைட் சிக்கு இருந்தா இதுதான் அவரோட படம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுமோ என்னவோ தெரியல. எனக்கு பர்சனலா படம் போர் அடிக்கல, கிரிப்பா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு ரிப்பீட்டடா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆக்ட்ரஸ் மட்டும் தான் மாறி இருக்காங்க, சிம்புவும் அதுல மாறல, செக்கச்சவந்த வானத்துக்கு இருக்கும். மற்றபடி கதையும் அப்படியே தான் தெரியுது, கேரக்டர்ஸும் கிட்டத்தட்ட அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ற விதமும் அப்படிதான் இருக்கு. பார்க்கலாமான்னு கேட்டா என்கிட்ட நிறைய காசு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா போய் பாருங்க. கமல் வாழ்றாரு, வராமலாம் இல்லை லைட்டா. ஆனா ஏத்துக்க முடியல சுத்தமா. பெருசா கூட ரொமான்ஸ் பண்ற சீன்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. அது நீங்க படம் பிடிச்சதா இல்லையாங்கிறத நீங்க சொல்லுங்க. எங்க வீட்லயே 2 ஓட் அவுட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும், அது ஒரு ஹைப் கிரியேட் பண்ணியிருந்தா மட்டும் பாருங்கள், இல்லை என்றால் வேண்டாம். பை.